ஸ்கூலுக்கும் ஆஃபீஸ்க்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்றதுக்காக இந்த மாதிரி ஒரு வாட்டி தக்காளி சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெயும் நெய் 2 டீஸ்பூனும் அதோட சேர்த்து எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து எடுத்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இது கூட 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 8 பல்லு பூண்டை வந்து நான் அம்மியில் வந்து நல்லா தட்டி எடுத்துருக்கேன். அந்த பூண்டு பல்லையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க. இப்போ 400 கிராம் அளவு தக்காளியை மிக்ஸி ஜாரில் நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி தண்ணி வற்றி இந்த மாதிரி கிரேவி பதம் வந்ததுக்கப்புறமா கடைசியாக வந்து பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு இதோட சேர்த்து ஒரு 10 செகண்ட் வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு ஆற வச்சு எடுத்துருக்க சாதத்தை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வைங்க. இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.